श्रीमत् श्रीवासयोगीश्वर गुरुपदयोर्पितस्वात्मभारम् श्रीमत् श्रीरङ्गनाथ वयमणिकृपया प्राप्तमोक्षाक्षमम् श्रीमद् वेदान्त रामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् इषन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यनुहरिं वन्दे करुणावरुणालयम् वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अजिञ्जननदीं श्रुतिमपवर्गशिवद्वयोः अञ्जनाद्रीश्वरदयाम् अविष्टौमिनिरञ्जनाम् प्रायप्रपदने पुंसां पौनःपुण्यं निवारयन् अष्टक्षीरङ्गवत्तुर्माम् अव्याहतमुदितः பண்டினான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குளியனும் பெரிய புலருளிலனும் கொண்டங்கள் மாறுதமும் குறிகளிலேழும் ஏழுமா மணிகளும் விசும்பும் அண்டமும் தானாய் என்ற எம்பெருமான் அரங்கமானகரமந்தானே வாரா வருவாய் பெருமின் மாயா மாயாமோ ஆறாவுதாய் அடியே நாவி அகமே துதிப்பாய் தீர்த்தாவினைகள் என்னையாண்டாய் திருக்குழந்தை உரா உனக்காட்பட்டும் அடியே நின்னும் உழல்வேனோம் பொருந்தியதேயும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருவெளியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெழுத்தழைத்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடிபவர்க்கே பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகண்ணாதுமாபகம் பிரசாதேதி யட்சூக்தி ஸ்வாதீனபதிகாம் சுஜிம் उपवीजिन ऊर्ध्वमुण्डवन्दं त्रिजगत् पुण्यबलं त्रिदण्डवस्त्रं शरणागत शाक्तवाहमीडे शितया शेखरिणं पतिं व्यतीनां वन्दे संयमिनां दुरन्धरमगं मानान्धकारद्रुगा अन्तानं परिबन्धिनां यदृशा उद्दानं दानया दत्तं येन दयासुतां वृद्धिना पीत्वा विशुद्धं पया कालेन कलुषैलकृष्णजलदः काङ्क्षाधिकं வருஷடி. இன்றைய தினமானது ஸ்ரீ பாஷ்யகாரருடைய திருநட்சத்திர மகோத்சவ தினம். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்ரீ பாஷ்யகாரர் என்றும் உடையவர் என்றும் யதீந்திரர் என்றும் எம்பெருமானார் என்றும் இளையாழ்வார் என்றும் பல திருநாமங்களாலே கொண்டாடப்படுகிறவர் நம் தர்சனஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரர். நாம் இருக்கிறதான என்ற சம்சாரத்திலே நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக நல்ல வழியை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக பகவான் பல அவதாரங்களை எடுக்கிறான். என்றிந்த யோனியமாய் பிறந்தாய் என்கிறபடி அதேபோல் பகவானுடைய அவதாரத்திற்கு பிறகு ஆழ்வார்களுடைய அவதாரங்களும் எம்பெருமானாலேயே விசேஷமாக அவர்களிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி அபிநவ தசாவதாரம்னு புதுசான ஒரு அவதாரங்களையும் பண்றான். அது போதாதென்று பகவத் ராமானுஜர் சுவாமி தேசியன் போன்ற ஆச்சாரியர்களையும் இந்த லோகத்தில அவதரிக்கும்படி செய்து சில காரியங்களை அவன் பண்றான். எதற்காக பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணணும், அதே போல் எதற்காக ஆழ்வார்களை
இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணும்படி பண்ணணும். எதற்கு ஆச்சாரியர்களை இந்த லோகத்தில் அவதரிப்பிக்கணும் என்று கேட்டால் ஒரே பதில்தான். பகவானுடைய அவதாரத்திற்கும் பிரயோஜனம், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரத்திற்கும் பிரயோஜனம். நம்மிடத்தில் இருக்கிற அஞ்ஞானத்தை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் பகவான் தானும் அவதாரம் பண்றான், இவர்களையும் அவதரிக்கும்படி பண்றான். அப்படி என்றால் நமக்கு ஞானம் இல்லையா என்றால் ஞானம் இருக்கு, இருக்க வேண்டிய ஞானம் இல்லை. பகவானை பற்றியதான ஞானம் இல்லை, அடியோட ஞானமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருக்க வேண்டிய ஈஸ்வரனை பற்றினதான அறிவு இல்லை. ஈஸ்வரனை பற்றினதான அறிவு நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம் என்றால், அந்த ஈஸ்வரன் நம்முடைய சம்சாரத்தை அவனை பற்றின அறிவினாலே நமக்கு சம்சாரம் போகும். அவனை தியானம் செய்வதனாலும் சரி, அந்த தியானம் செய்ய முடியாதவர்களால பிரபத்தி என்று சொல்லக்கூடிய சரணாகதி செய்வதன் மூலமாகவும் இந்த சம்சாரத்தை நாம் போக்கலாம். நமக்கெல்லாம் இந்த சம்சாரத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் 3 விதமான கிளேசங்கள், தாபங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று. இந்த தாபத்துக்கு உட்படாதவா இந்த லோகத்துல யாருமே இருக்க முடியாது. சரீரத்தில் வரக்கூடியதான ஒரு விதமான தாபம், சரீரத்துக்கு கிளேசங்கள் வருது, மனசுக்கு கிளேசங்கள் வருது, பூதங்களாலே சில கிளேசங்கள் வருது, இயற்கையாகவே நமக்கு சில கிளேசங்கள் வருது. இதைத்தான் தாபத்ரயம் தாபத்ரயம் சொல்றோம். இதற்கு ஒரே வழி, ஈஸ்வரன் என்பவன் யார், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் யார் காரணம் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த சம்சாரமாகிற வியாதி, இந்த தாபத்திரங்கள்லாம் நமக்கு அடியோடு விட்டு போயிடும். இதற்கு பகவானை நாம தியானம் பண்ணணும்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்துல நமக்கு மிகவும் அனுகிரக புத்தியோடு நமக்கு சாதிக்கிறார். தாபத்ரயாதுரைஹி அமிர்தத்வாய சயேவ ஜிக்ஞாஸ்யா. 3 தாபங்களும் போக வேண்டுமெனில் அவன் ஒருவனையே எப்பொழுதும் தியானம் பண்ணணும்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பகவானுடைய அவதாரமும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரம் எல்லாமே அவனை பற்றின ஞானம் இல்லாமல் மிருகங்களுக்கும் பசுபட்சிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடி நாம் ஞானத்தை, அந்த அறிவை இருப்பதை ஞானம் என்று சொல்லாமல் இந்த உலகத்திற்கெல்லாம் யாரு காரணமானவனோ அவனை தெரிவதுதான் ஞானம். இதைத்தான் ஆழ்வாரும் காண்பிக்கிறார். உன் தாமரையால் கேள்வன் ஒருவரையே நோக்கும் உணர்வு. ஆழ்வார்கள் பிரபந்தத்தில் இல்லாத அர்த்தங்களே கிடையாது. உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களையும் ஆழ்வார்கள் நமக்கு காண்பிக்கிறார். அப்படி சிவப்படியான ஸ்ரீமன் நாராயணன் தான் நாம் அடைய வேண்டிய சத்துவம் என்கிற ஞானம் யாருக்கு இருக்கோ அவனே ஞானம் உள்ளவன் சொல்லப்படுகிறான். இப்படிப்பட்ட ஈஸ்வரனை சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் உபனிஷத்துக்கெல்லாம் நமக்கு சொல்றதெல்லாம் ராமானுஜர் தம்முடைய கிரந்தங்கள்ல காண்பிக்கிறார். அவருடைய முதல் கிரந்தமான வேதார்த்த சங்கிரகம் என்று உபனிஷத்துக்களுடைய அம்சங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த முதல் கிரந்தத்துல ஸ்ரீமன் நாராயணனே அந்த ஜெகத்காரணமானவருக்கு இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு அவன்தான் காரணம், அவன்தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுகிறான், அவன்தான் இந்த உலகத்தை ரட்சிக்கிறான், அவன்தான் பழைய காலத்திலே இந்த பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்ணுகிறான் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. அவனே அகல்ஞானம் படைத்திருந்தான்,
அவனே அகுதும் நுமிழ்ந்தான் நடந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனவேன்னு ஆழ்வார் இதே அர்த்தத்தை சப்ரம்மா சசி பட்சேந்திரஹாங்கிற அர்த்தத்தையே ஆழ்வாரும் நமக்கு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர தத்துவம் முன்பு பிரம்மம் பிரம்மம் என்கிற சப்தத்தினாலேயே உபனிஷத்துக்கெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அந்த பிரம்மம் என்பது எப்படிப்பட்டது, எதனாலே அதற்கு பிரம்மம் என்று பெயர் என்றால், பிருகத்வாது பிரம்மணத்வாது பிரம்மயத்யபிதீயதே என்று ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலே பிரம்ம சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் கூறுகிறார். அந்த பிரம்மம் எது என்றால், இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை உண்டு பண்ணுவது, உண்டு பண்ணுகிற இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறது, ரட்சிக்கிற பிரபஞ்சம் அவரிடத்திலேயே லயத்தை அடைவது, அது எதுவோ அதுதான் பிரம்மம். தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மேஜின்னு உபனிஷத் சொல்றது. அவனை விசாரம் பண்ணுங்கோ, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை தெரிகின்ற பிறகு அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கோ. இதை அழகாக உபனிஷத்துக்கெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. அரே திரஷ்டவ்யா சோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதத்தினுடையதான பொருளை தெரிஞ்சுக்கணும். வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்துக்கள் எல்லா வேதத்திலையும் இருக்கு. வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்களாக சொல்லப்பட்டு 4 வேதங்களிலும் கடைசி பாகமானபடியினாலே வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம் அல்லது நிகமாந்தம் என்று வேதத்தினுடைய கடைசி பாகத்துக்குத்தான் உபனிஷத்து என்று பெயர். இந்த உபனிஷத்திலே நாம் அடைய வேண்டியதான பிரம்மம் எதுன்னு சொல்லியிருக்கு. தியானம் பண்ண வேண்டியதான அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அது நம்முடைய கண்ணுக்கு எப்பொழுது தெரியாது. வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ, உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் அந்த பிரம்மத்தை நம்மால் அறிய முடியும். பிரமாணம் 3 விதம்னு சொல்லுவார்கள். பிரத்யட்சம், அனுமானம், சாப்தம் என்று. நேராக பார்க்கக்கூடியது, அனுமானத்தினாலே தெரிந்து கொள்ளக்கூடியது, சப்தத்தினாலே தெரிந்து கொள்ளக்கூடியது. நேராகவோ அனுமானத்தினாலேயோ பிரம்மத்தை நம்மால் இப்பொழுது அறிய முடியாது. சப்தம் என்று சொல்லக்கூடிய வேதத்தினால்தான் பகவானை நாம் இப்பொழுது இந்த உடம்போடு இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வேதம்தான் சகல தர்மத்திற்கும் அடிப்படையானது. அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை தான் ரிஷிகள் எல்லாம் ஸ்மிருதிகளாக நமக்கு அனுகிரகிச்சா. வேதோகிலோ தர்ம மூலம் தத்விதாஞ்ச ஸ்மிருதிஷீலே அப்படின்னு சொல்றபடி அந்த வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தங்களும் ஸ்மிருதிகளையும் காணப்படுகிறது. வேதத்தில் சொல்லக்கூடிய அர்த்தம் ஸ்மிருதியில இல்லைன்னா வேதத்தில் இருக்க இதுல இல்லையேன்னு கேட்கலாம். ஸ்மிருதியில இருக்கக்கூடிய அர்த்தம் வேதத்தில் இல்லைன்னா ஸ்மிருதியில இருக்க வேதத்துல காணவேன்னு கேட்கலாம். வேதத்தில் சொல்லக்கூடிய அர்த்தமே ஸ்மிருதியிலையும் சொல்லப்படுறது. இது ரெண்டுக்கும் அது மாற்றி சொல்றதுங்கிறத தெரிஞ்சிக்காம வேதத்தில் சொல்றதையே ஸ்மிருதிகளும் சொல்றது, அதையே ஆழ்வார்களும் சொல்றா, அதையே ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்களும் சொல்றா என்று நாம தெரிஞ்சுக்கணும்னு ஆழ்ந்த ஞானம் நமக்கு உபனிஷத்திலே வேணும். வெறும் மேலிருந்த வாரியாக உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிக்காமல் சம்பிரதாய கிரந்தங்கள் மூலமா உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் ராமானுஜர் சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியெல்லாம் எப்படி காண்பிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருந்தால்தான் உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை நாம புரிஞ்சுண்டு பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட உபனிஷத்துக்கள் எல்லாம் நமக்கு ஒரே குரல்ல சொல்றது என்னவென்றால், பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கோ.
அந்த தியானத்தை செய்ய முடியாதவர்கள் அவரிடத்திலே பூர்ணமான சரணாகதியை அனுஷ்டிங்கோன்னு சொல்றது. இந்த பிரம்மத்தை பற்றின அறிவை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவதாரம் பண்றா. அப்படிப்பட்டதான ஆச்சாரியர்களிலே நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமாக இருக்கிறவர் பகவத் ராமானுஜர். அமுனா தபனாரி ஷாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹார யஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமே நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நடுநாயகமாக சாதித்தார். அப்படிப்பட்ட பாஷ்யகாரனுடைய உடையவருடைய ராமானுஜருடையதான திருநட்சத்திர மகோத்சவமானபடியினாலே அவரை பற்றிய சில விஷயங்களும் அந்த ராமானுஜர் சாவிச்சதான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய பெருமையையும் கொஞ்ச நாள் நாம் அனுபவிச்சோமேயான தாபத்திரயங்கள் எவ்வளவு பகவத் தியானம் பண்ணினாலும் போகாது. ஆனால் அந்த தாபத்திரயம் போகணும்னு பகவானுடைய குணங்களை கேட்பதினாலேயும் ஆச்சாரிய குணங்களை கேட்பதனாலேயும் போகும். பகவானுடைய குணங்களை கேட்பதனாலே தாபத்திரங்கள் எல்லாம் போறது அப்படின்னு ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுடையதான குணங்களை கேட்டு கேட்டு துவாரகையிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு யார் யார் வரானோ வரவான் அத்தனை பேரும் கிருஷ்ணனுடையதான குணங்களை எல்லாம் சொல்லுவாளாம். அதுதான் சுத்வா குணான் புவன சுந்தர சின்மதாந்தே என்று ஸ்ரீ பாகவதத்திலே நாம் ருக்மிணி பிராட்டியுடைய சந்தேச ஸ்லோகத்தில் ஒன்றாக அனுபவிக்கிறோம். ஆக பகவானுடைய குணங்களை கேட்க கேட்க அவனிடத்தில் நமக்கு ஒரு பிரீதி வரும். அந்த பிரீதி தான் பக்தி, வேறொன்றும் இல்லை. பகவானிடத்துல ஒரு ஆசை வரும், அந்த ஆசைதான் பக்தி. குழந்தைகளிடத்துல ஆசையா இருந்தா அதுக்கு ஒரு பேர். அதே ஆசை சிநேகிதனிடத்துல இருந்தா அதுக்கு மைத்திரின்னு பேரு. குழந்தைகளிடத்துல அந்த ஆசை இருந்தா வாத்சல்யம்னு பேரு, சிநேகிதா இடத்துல இருந்தா மைத்திரின்னு பேரு. அவனுடைய மனைவியிடத்துல ஆசையோடு இருந்தா அதற்கு காமம்னு பேரு. அதே ஆசை குருவினிடத்திலே இருந்தால் பிரதிபக்தின்னு பேர். அதே ஆசை பகவானிடத்திலே இருந்தால் அதற்குத்தான் பக்தி என்று பெயர். இப்படிப்பட்ட ஈஸ்வர பக்தி நமக்கு வரணுங்கிறத ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்கள் மாத்திரம் அவதரிச்சு நமக்கு காண்பிக்கலன்னு நாம் இந்த சம்சாரத்திலேயே மறுபடியும் மறுந்தும் பிறந்து கொள்ள வேண்டியதுதான். அப்படிப்பட்டதான அந்த ராமானுஜர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு காரியம் செய்கிறார் என்பதையெல்லாம் நாம அனுபவிக்க போறோம். உபனிஷத்துக்களுடையதான அர்த்தத்தை நமக்கு சுலபமாக அவ்வளவு சுலபமாக நாம் தெரிஞ்சுக்க முடியாத அர்த்தத்தை முதல்ல வியாச பகவான் எல்லா அர்த்தங்களையும் சுருக்கமாக சொல்லி சூத்திரங்களாக பண்ணினார். அந்த வியாசனுடைய சூத்திரங்கள் 545 சூத்திரங்கள். இந்த வியாசருக்கு தான் துவைபாயனர் என்றும் பெயர், கிருஷ்ண துவைபாயனர் என்றும் சொல்லுவார், பாதராயனர் என்றும் இந்த வியாசரை சொல்லுவார். அவர் இந்த உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சுருக்கமாக சூத்திர ரூபங்களாக 545 சூத்திரங்களை பண்ணினார். இது பிரம்மசூத்திரம் என்று பெயர். அத்வைதமாக இருந்தாலும் சரி, துவைதிகளாக இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைதிகளாக இருந்தாலும் சரி, இந்த சூத்திரங்களை கொண்டுதான் பாஷ்யம் பண்ணியிருக்காங்கிறது தெரிகிறது. அப்படிப்பட்ட சூத்திரங்களுடைய அர்த்தத்தை உலகத்துக்கு புரிய வைக்கணும்னு ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் பண்ணி பிறகு ஆலவந்தாரால வசீகரிக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி ஆலவந்தாருடைய கடைசி திருமேனியை சேவிச்சு அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன என்பதை பெரியோர்கள் மூலமா தெரிஞ்சுட்டு முதல்ல வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு உண்மையான ஒரு அர்த்தத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும். ஜனங்கள் எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு அத்தனை பேரும் பிரம்மத்தை அடைந்து அவனை தியானத்தினாலே அடைந்து அவனோடு சாஸ்வதமாக இருந்து சம்சாரத்தை
அடையாமல் இருக்கணும் என்பதற்காக யோஜனை பண்ணி குலத்தாழ்வானோடு காஷ்மீர் சரஸ்வதி பீடத்துக்கு எழுந்தருளி, ஸ்ரீரங்கத்திலிருந்து அங்கு எழுந்தருளி அந்த போதாயன விருத்தி கிரந்தம் என்று வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு விருத்தி கிரந்தம் என்று போதாயனர் மகரிஷி பண்ணியிருக்கார். அந்த விருத்தி கிரந்தத்தை 2 பேரும் கடாட்சிச்சு அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணி மறுபடியும் சரஸ்வதி தேவனிடத்திலே சமர்ப்பிச்சு, அதற்கு முன்பு சங்கரர் முதலானவருடைய பாஷ்யங்கள் எல்லாம் இருந்தும் சரஸ்வதி தேவி எல்லாம் இதை கடாட்சிச்சு ராமானுஜருடைய பாஷ்யம் வந்த பிறகு இதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்கிற ஒரு பெயரையும் சரஸ்வதி தேவியை சூட்டினார். இது நம்முடைய சம்பிரதாயம். இது இந்த ராமானுஜருடைய பாஷ்யத்தில் மட்டும்தான் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய உண்மையான ஞானம் இருக்குன்னா, இப்படி உண்மையான ஞானம் இருக்குன்னா மற்றவருடைய பாஷ்யத்துல உண்மையான ஞானம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மற்ற சம்பிரதாயத்துல மற்ற கிரந்தங்கள்ல முன்பின் ஒரு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக பாஷ்யங்கள் தான் இருக்கு. ஸ்ருதி வாக்கியங்கள் பிரம்மத்துக்கு குணம் உண்டுன்னு சொல்லி இருக்கு, குணமே இல்லைன்னு சிலர் வியாக்கியானம் பண்றார். பகவானுக்கு ஐஸ்வர்யம் உண்டுன்னு சொல்லி இருக்கு, அவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னு சொல்றா. இந்த பிரபஞ்சமே பொய் மித்தியை என்று சொல்றா. ஆனால் சம்பிரதாயத்திலே உபனிஷத்துக்களோ சத்தியம்னு சொல்றது. சத்தியம்னு சொன்னாக்க பிரம்மம் தான் சத்தியம் என்று சொல்றா. ராமானுஜர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் இருக்கு சத்தியமானவை. அந்த சத்தியமான வஸ்துக்கள் எல்லாம் பகவானை விட்டு எப்பொழுதும் அவனுக்கு சரீரமாக இருந்தே இருக்கும், அவனை விட்டு பிரியாதுன்னு சொல்றார். இதுதான் விசிஷ்ட அத்வைதம். சேதனம் அச்சேதனம் இவை ரெண்டோடு கூடின பிரம்மம் ஒன்று விசிஷ்ட அத்வைதம். இவைகளோடு சேர்ந்த ஒரு பிரம்ம தத்துவம் என்று அத்வைதத்தையும் சுவாமி பாஷ்யகாரர் இப்படி பொருள் கூறி, இந்த சேதனம் என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகள், அச்சேதனம் சொல்லக்கூடியவைகள் அறிவில்லாதவைகள், இவைகளை சரீரமாக கொண்டவன் அதுதான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் முதலான உபனிஷத் வாக்கியங்கள் என்று நிரூபணம் பண்றார். இப்படிப்பட்டதான பிரபஞ்சம் சத்தியம் எப்பொழுதும் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். சத்தியமே பிரம்மம் இல்லை, சத்தியம் என்கிற தன்மையை உடையது. ஞானம் என்பது குணத்தை தர்மத்தை உடையது. ஆனந்தம் அமலம் என்கிறதான தர்மங்களை உடையது என்று ராமானுஜர் காண்பிக்கிறது. அதுக்கு ஸ்ருதி பிரமாணங்களை காண்பிக்கிறார். நாமே சொல்வோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மம் என்பது சத்தியம் என்கிற எப்பொழுதும் இருக்கக்கூடியது, ஞானத்தை குணமாக கொண்டது. அது ஞானத்தை குணமாக கொண்டதுன்னா ஞானம் வேறு குணம் வேறு, குணத்தை உடைய பிரம்மம் வேறு என்று பொருள். இது குணம் குணி, குணத்தை உடையவனே குணின்னு சொல்லுகிறோம். அது குணமானது விசேஷனம், குணத்தை உடையதான பகவான் விசேஷன். இப்படி பிரம்மத்திற்கு குணங்கள் இருக்குங்கிறதே இல்லை என்று சொல்றார். பிரம்மத்திற்கு ஐஸ்வர்யம் இருக்கு, நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கு. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பிரம்மத்திற்கு கிடையாதுன்னு சொல்றார். அதை உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு பாஷ்யக்காரர் நியமிக்கிறார். இந்த உபனிஷத் வாக்கியங்களை எப்படி பாஷ்யக்காரர் நியமிக்கிறாரோ நிர்வாகம் பண்றாரோ அதன்படியே நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகாக உபனிஷத்துல ஆனந்த ஞானம் இருந்து அதை நிர்வாகம் பண்றார். உபனிஷத்துல கிடைக்காத அர்த்தங்கள் வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த உபனிஷத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நமக்கு உபதேசம் பண்றதுக்காகத்தான் ராமானுஜர் அவதாரம் பண்ணாருங்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா அல்ப புத்தி உள்ளவர்கள், கொஞ்சமான அறிவு உடையவர்கள் நாம் எல்லோரும். கொஞ்சமான அறிவு உடைய நமக்கு
உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை புரிய வைக்கணும்னு ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணினால்தான் அது சாத்தியம் என்று சொல்லும். உக்ரன்னஜீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தேடிவேஷயிடும் அல்பதியாம் ஸ்வயம்னா பஷ்யேம லக்ஷ்மணமுனே பிரதிபன்னார்த்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேசமுத்ராம். எதிராஜ சப்தத்திலே நம் சுவாமி தேசியன் சாதிக்கிறார், உபனிஷத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தமானது மிகவும் ரகசியமானது. ஆழ்ந்து அந்த உபனிஷத்துக்கள்ல அனுபவிச்சாதான் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். சுவாமி தேசியன் கம்பீரே கம்பீரே பிரம்மபாகே கணேசுமகிலம் என்று அதிகரண சாராவளியிலே மிகவும் ஆழமானது கம்பீரமானது இந்த உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்கள்ல ஆழ்ந்து அனுபவிச்சாதான் அதனுடைய உள்ளர்த்தங்கள் நமக்கு புரியும். வால்மீகி பகவான் ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அந்த ராமாயணத்துல நமக்கு கிடைக்காத அர்த்தங்களே கிடையாது என்று தன் கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்ற. சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். ஒரு சமுத்திரத்துல ரத்னங்கள் எல்லாம் கிடைக்கிறதுன்னா, சமுத்திரத்துல ரத்னம் கிடைக்கிறதுன்னு வருஷம் போனான். அப்படி சொல்லியிருக்கே வால்மீகி சொல்லியிருக்காரேன்னு போனான். சமுத்திரத்தினுடைய கரையில உட்காந்து ரத்னம் கிடைக்குமா ரத்னம் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. வெறும் கிழிஞ்சல்கள் தான் கிடைச்சது. திருக்குழந்தையாளன் சாதிச்சான், வெறும் கிழிஞ்சல்கள் தான் கிடைச்சதான். சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள நீஞ்சிட்டு போறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், ஆழத்துக்கு போக வேண்டிய அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். உள்ள போய் பார்த்தான்னு ரத்னங்களை கொண்டு வரணும். அதான் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படின்னு சொன்ன மாதிரி உபனிஷத்துடைய அர்த்தங்கள்ல உள்ளுக்குள்ள புகுந்து பார்க்கணும். அந்த உள்ளுக்குள்ள புகுந்து பார்த்து நமக்கு அர்த்தத்தை எடுத்து புரிய வச்சார் ராமானுஜர் என்று. உக்ரன்னதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிடும் அல்பதியாம் ஸ்வயம்னா. அல்பதியாம் ஸ்வயம்னா நம் போன்றவர்களுக்கு அந்த உபனிஷத்தினுடைய ரகசியார்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கோசரம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உபதேச முத்திரையோட எழுந்தொழிந்து உபதேசம் பண்ணார்னு சொல்றார். அப்படிப்பட்டதான ராமானுஜர் உண்மையான உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் தொகுத்து காண்பிச்சு அவர் அருள் செய்த கிரந்தம் தான் ஸ்ரீபாஷ்யம். அது சத்தியத்தை தவிர வேறு எதையும் அவலம்பிச்சு இருக்காதுன்னார் சுவாமிஜி. உண்மையை தவிர வேறு எதுவும் அதுல அதிசயோக்தி எல்லாம் இருக்காது, சத்தியம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியகாரம்பி பாஷ்யம் எதிபதி கதிதம் என்று அதிகரண சாராவளியில சத்தியத்தையே உண்மையானதையே அவலம்பிச்சிருக்கும் எதிபதி கதிதம் என்று தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை விசேஷமாக பேசுகிறார். அப்படிப்பட்ட சத்தியம், இந்த சத்திய சப்தவாச்சனானவன் பகவான். பகவானே சத்தியம் அப்படின்னு சொன்னாக்க எப்படி பொருள் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்து இந்த சத்திய சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் பிரிச்சு சொல்றது. அது வேதத்தை அத்தியனம் பண்ணுவான் என்று சொரத்தோடு சொல்லுவாரு. சொரத்தோடு சொல்லி கேட்கணும். சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே வேத பாஷ்யம் பார்த்துவார். நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த சத்திய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லி இருக்கிறபடி சாந்தோக்கிய உபனிஷத்தே இந்த சத்திய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றது. தஸ்ய ஹவா ஏதஸ்ய பிரம்மணோ நாம சத்திய பிரம்மணோ நாம சத்தியமிதி. ஸ்வரம் அந்த அத்தியனம் பண்ணவார்படி பார்த்துக்க வேண்டியது. பிரம்மத்துக்கு சத்தியம் என்று பெயர். தஸ்ய ஹவா ஏதஸ்ய பிரம்மணோ நாம சத்தியமிதி. தானி ஹவா ஏகானி த்ரீன் யக்ஷராணி சதி யம் இதி. இந்த சத்தியம்ங்கிறத வந்து 3 அக்ஷரங்களாக பிரியும்போ என்று உபனிஷத்தே நமக்கு பிரிச்சு காண்பிச்சு.
தானி ஹவா ஏதானி த்ரீண்யக்ஷராணி சத் தி யம் இதி. சத்து தி யம் அந்த 3 அக்ஷரங்களாக சத்தியம் என்பதை பிரிச்சுக்கணும். இவ்வளவு தூரம் எதுக்கு புரியாம சொல்லணும்னு கேட்க வேண்டாம். இதுவரையிலும் இந்த அர்த்தத்தை நாம் தெரிஞ்சிருக்க முடியாது. பாஷ்யத்தை சேமிச்சாதான் தெரிஞ்சிருக்க முடியும். அப்ப சத்து என்றால் என்ன, தீ என்றால் என்ன, எம் என்றால் என்ன? அடிக்கடி நாம சொல்லுவோம், இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டதா இருக்கும். சத்தியம் சத்தியம் சத்தியம்னு கேள்விப்பட்டதா இருக்கும். வியாச பகவான் கூட சாதிச்சிருக்கார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே. சத்திய சப்தம் கேள்விப்பட்டிருக்கோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா சது தி எம்னு இதை பரிச்சு உபனிஷத் பிரிச்சு சொல்றது. எப்படி என்ன அர்த்தத்துல சொல்றதுன்னா, தது யது சது ததமுதம் அத யது தி தன்மத்யம் அத யது யம் தேவுபேயச்சதி தஸ்மாத் யம். அர்த்தத்தை பாருங்க சுலபமா. சத்தியம் என்பது அமிர்தம், அமிர்தம் என்பது அறிவுள்ளதான ஜீவாத்மா சேதனன் அப்படின்னு அடிக்கடி நாம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அமிர்தம்னு சொன்னா சேதனன் அறிவுள்ளவன்கிற அர்த்தத்துல சொல்லணும். சத்தியம்ங்கிறதுல சத்துங்கிறதுக்கு அமிர்தம் என்று பெயர். அமிர்தம் என்றால் ஞானம் உள்ள ஜீவாத்மா என்று பொருள். அதயது தீ தன்மத்தியம், அழியக்கூடியது அச்சேதன பொருள்கள். அதுதான் அந்த தீ என்பதனாலே தன்மத்தியம் அழியக்கூடிய வஸ்து அச்சேதனம் என்று பொருள். அறிவுள்ள ஜீவாத்மாவை சத்து என்கிற பலத்தினாலேயும் அழியக்கூடிய அச்சேதன பொருளை மத்தியம் தன்மத்தியம் என்பதனாலேயும் அத யதி யம் தேவுபேயச்சதி தஸ்மாத் யம். ஆக இந்த அறிவுள்ள சத்துங்கிற சப்தத்தினாலே சொல்லக்கூடிய ஜீவாத்மாவையும் சரி, அழியக்கூடியதான அச்சேதனத்தையும் சரி எவன் நியமிக்கிறவனோ அவன்தான் ஈஸ்வர தத்துவம். இப்படி வேதம் சொல்றதான அர்த்தத்தை அப்படியே நமக்கு காண்பிச்சதுனால, உபனிஷத்துல சொல்லி கூட அர்த்தத்தை அப்படியே ஒன்று கூட மறைக்காமல் காண்பிச்சதுனால, இவர் பாஷ்யக்காருடைய மதமே சிறந்த மதம், இவருடைய பாஷ்யமே உயர்ந்த பாஷ்யம் என்று ஸ்ரீபாஷ்யம் என்று இதற்கு பெயர் வச்சா. அதுதான் சத்தியகாரந்தி பாஷ்யம் எதிபதி கணிதம். ஆக பிரம்மம் சத்தியம், பிரம்மத்தினுடைய குணங்களும் எப்பொழுதும் அவனோடு இருக்கு, அவனுடைய ஐஸ்வர்யங்களும் சத்தியம் அழியாதது. அதனால்தான் உபய விபூதி நாயகன், லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுக்கும் சொந்தக்காரன்னு சொல்றோம். இப்படிப்பட்டதான உண்மையான பிரம்மத்தை நமக்கு எடுத்து காண்பிச்சவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். இப்படிப்பட்ட உண்மையான பிரம்மத்தை தெரிஞ்சின்று நாம் தியானம் பண்ணினோமேயானால் நமக்கு சொர்க்கம் அடையலாம் என்று வேதம் சொல்றது. அதே சாந்தோக்கிய உபனிஷத்து இப்படிப்பட்ட பிரம்மத்தை நாம் அறிஞ்சென்று தியானம் பண்ணினோமேயானால் சொர்க்கத்தை அடையலாம். அகரகர்வாயேவம் இது சொர்க்கம் லோகமேதி. சொர்க்கத்தை அடைகிறான்னு சொல்றது. நம்ம மோட்சத்தை அடையணும்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்றோம். வேதமே சொர்க்கத்தை அடைவான்னு சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல சொர்க்கம் என்பதற்கு மோட்சம் என்கிற பொருள். எல்லாம் சம்பிரதாய கிரந்தங்கள்ல பாஷ்யாதிகள் எல்லாம் காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சிக்கக்கூடியது. இப்படி ஞானம் ஆகிற செல்வத்தை அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்தவன் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பகவத் அனுபவத்தை பெறலாம். மோட்சானுபவத்தை தான் பகவத் அனுபவத்தை தான் சொர்க்க சப்தத்தினாலே சொல்ல. நோற்று சுவர்க்கம்ங்கிற இடத்துலையும் இதே பொருள் தான். கடோபனிஷத்திலே இருக்கக்கூடிய சொர்க்க சப்தத்துக்கு எல்லாம் கூட இதுதான் பொருள். இப்படி எல்லா வஸ்துக்களையும் இப்படி ராமானுஜர் அவதாரம் பண்ணி அவருக்கு முன்பு ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணார்? இவர் பண்ணின பிறகுதான் இந்த பிரம்மஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா என்றால், ஒவ்வொரு மத தலைவர்களும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவாறும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் பண்ணினார். அதனால்தான் முதல்லயே சொன்னோம்,
சரஸ்வதி தேவி இதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரிட்டா. மற்ற மதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கருத்தை எல்லாம் நாம் கேட்டுண்டாக்க சம்சாரமானது நம்ம விடாது. நிரந்தர பகவத் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. மாறி மாறி வரவிருப்பம் பிறண்டுதான் இருப்போம். இப்படி இல்லாதபடி நமக்கு செய்தவர் பாஷ்யக்காரர் அண்ணனி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறியானும் தலை கொண்டு நானற்காயினரே. பகவான் திருவடியிலே பக்தி பண்ணணும் அப்படின்னாலும் கூட ராமானுஜருடைய கிருபை வேணும். அல்லது பக்தி பண்ண முடியாம அவன் திருவடியை சரணாகதி பண்ணணும்னாலும் ராமானுஜருடையதான கிருபை நமக்கு வேணும் என்பதுதான் பொருந்தியம் பொறையும் திரளும் புகழும் நல்லது ஞானமும் செல்வமும் சேரும் செருவழியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெழுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுஜரை அடைபவர்க்கே. நல்லதிருந்திய ஞானம் நமக்கு ஏற்படணும்னாலும் ராமானுஜருடைய சம்பந்தம் வேணும். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவதாரம் பண்ணின உடனே வேதத்திற்கு புறம்பான வேதத்துக்கு விபரீதமான அர்த்தங்களை சொன்ன மதங்கள் எல்லாம் நிரஸ்தமாற்றி தள்ளப்பட்டது. அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மதங்களையும் எப்படி எப்படி ராமானுஜர் அவதாரம் பண்ணி தன்னுடைய வாதத்தினால நிரசனம் பண்ணினார். மற்ற மதங்களை நிரசனம் பண்ணலாமான்னு கேட்டா பரமத நிரசன பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம் ஒரு ஆச்சாரிய லட்சணம். பரமதங்களை நிரசனம் பண்ணி ஸ்வமத ஸ்தாபனம் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றது ஆச்சாரியம் பண்ண வேண்டிய கிருத்தியத்திலே செய்ய வேண்டியவளை ஒன்று. அதே ராமானுஜர் பண்ணினார். ஒரு மதத்திலே எல்லா வஸ்துக்களும் க்ஷணகாலத்திற்கு அப்புறம் இருப்பதில்லைன்னு பௌத்த மதத்துல சொன்னார். சாங்கிய மதத்துல பிரகிருதியே இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணம்னு சாங்கிய மதம் சொல்லிட்டு, அடுத்த மதத்துல காணாத மதத்துல ஈஸ்வரனை ஒத்துண்டு ஜகத்துக்கெல்லாம் காரணமானது பரமாணுக்களேன்னு சொன்னார். அந்த மதமானது ராமானுஜர் அவதாரம் பண்ணின பிறகு இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு. வேறு சில மதத்துல ஈஸ்வரனை ஏற்றுண்டு அந்த குணங்கள் எல்லாம் பகவானுக்கு இயற்கையானவை அல்ல, சுவாபாவிகம் அல்ல, கைவல்யமே மோட்சம் என்கிறதான பிரம்மாவனுடையதான மதங்கள் போச்சு. பாசுபத மதம் போச்சு. இந்த மதங்கள் எல்லாம் போகியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றார். குமாரில பட்டருடையதான மீமாம்சா மதம், அந்த மீமாம்சா மதத்திலே யாகத்தை செய்து அபூர்வம் என்பதுதான் சொர்க்கத்தை கொடுக்கிறதுன்னு அப்படி கொண்டு போனா ஈஸ்வரனை ஒத்துக்கலேவா? அந்த மதமும் உரு தெரியாமல் போச்சு. பிரபாகர மதம் வேதத்தை ஒட்டுந்து வேதத்துக்கு குணங்கள் இல்லை, வேதத்துக்கு திருமேனி, பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லை, பிரம்மத்துக்கு திருமேனி இல்லை அப்படின்னு சொன்னதான இதர மதங்களாகிற அத்வைத மதங்கள், அதுல சில பிரிவுகள் யாதவாத்வைதம், பாஸ்கராத்வைதம் போன்ற மதங்கள் எல்லாம் போச்சு. இப்படிப்பட்ட மதங்களினுடையதான அர்த்தங்களை எல்லாம் நம்மிடத்தில் படியாதுபடி செய்து உண்மையான உபனிஷத் அர்த்தங்களை காண்பிச்சார் என்பதை சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்திலே சொல்றார். எதிராஜ சப்தத்திலே தாத்தா தாத்தாகதானாம் கலதி கமணிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாதவாணி துரியன ஹரகிரா சௌரபம் ஆரபந்தே க்ஷாமா கௌமாரிலோக்தி ஜெகதி குருமதம் கௌரவாந்தம் காஷங்கா சங்கராதே கஜதி அதிபதோ பத்ரவேலீம் திரிவேலீம். இப்படிப்பட்ட மதங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சின்றோமே ஆனால் நிரந்தர பகவத் அனுபவம், மோட்சானுபவம் நமக்கு கிடைக்காது. ஆக அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அச்சங்கள் எல்லாம் பிரம்மத்தை நமக்கு உள்ளபடி சொல்லவே இல்லை. ஆக நேர்மையான முறையிலே நாம் பிரம்மத்தை உபனிஷத் வாக்கியங்களை கொண்டும் ஸ்மிருதிகளுடைய வாக்கியங்களை கொண்டும் அருளார்கள் ஆச்சாரியால் வாக்கியங்களை கொண்டும் தெரிந்து அந்த பிரம்மத்தை நாம் அடைவதற்கான ஒரு வழியையும் நமக்கு காண்பிச்சார். பகவானால காண்பிக்க முடியாததான அர்த்தத்தை கூட ராமானுஜர் வந்து காண்பிச்சார் என்று
அண்ணலி ராமானுஜன் அன்று தோன்றிய அப்போதேன்னு திருவரங்கத்த முதனார் நூற்றந்தாடியிலே பேசுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான மதம் நம்முடைய ராமானுஜ மதம். ராமானுஜருக்கு பகவானுக்கு இல்லாத ஒரு தனிப்பெருமை. பகவானே எம்பெருமான்னு சொல்றோம். ராமானுஜரை எம்பெருமானார் எம்பெருமானார்னு போட்டு சொல்றோம். எம்பெருமான் பகவான். எம்பெருமானார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஈஸ்வர தத்துவத்தையும் பிரம்ம தத்துவத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர், நாம் அதை அடையும்படி பண்ணி வைத்தவர். அப்படினாலே இவருக்கு எம்பெருமானார். அவனுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ராமானுஜ மதம் மிக உயர்ந்ததான மதம். அந்த மதத்திலே நமக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அந்த சம்பந்தத்தை நாம் பெருமையா நினைச்சுட்டு அந்த ராமானுஜர் வழியில ராமானுஜருடைய அர்த்தத்தை எல்லாம் நமக்கு சுலபமாக மனதில் நம் போன்றவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக, அது தெரிஞ்சிக்கும்படியாக சுவாமி தேசிகனாக ராமானுஜரே அவதாரம் பண்ணி பல வேதாந்த கிரந்தங்களை எல்லாம் பண்ணி நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். ஆக ராமானுஜருடையதான அர்த்தங்களை எல்லாம், உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் தேசிகனுடையதான அந்த வேதாந்த கிரந்தங்களிலே நாம் எல்லாம் சேவித்து ராமானுஜருடையதான கிருபைக்கு பாத்திரமாகணும். பிரதிவாதி பயங்கர மன்னன் என்பவர் ராமானுஜருடைய பெருமையை பேசுற சப்ததி ரத்ன மாளிகையில தேசிகன் வேதாந்த தேசிகனிடத்துல பக்தி இல்லாதவர்களுக்கு ராமானுஜருடைய கிருபை கிடைக்காது. ராமானுஜருடைய கிருபையை பெறாதவர்கள் எம்பெருமானுடைய பகவானுடைய கிருபையை பெற முடியாது. பகவானுடைய கிருபையை பெற முடியவில்லை என்றால் மோட்சம் என்கிற வார்த்தை கூட அவர்களுக்கு கிடையாது. உறவாதி அம்சாம் உதாஜாதி சிஷ்யே என்று சப்ததி ரத்ன மாளிகையிலே அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய கிருபை வேணும்னாக்க நமக்கு சுவாமி தேசிகனுடையதான கிருபை அவசியம். இது பரம்பரையா ஈஸ்வர கருணையை நமக்கு ஏற்படுத்தி மோட்சத்தை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய வைபவத்தை எவ்வளவு காலம் சொல்லின்றிருந்தாலும் சொல்லிண்டே இருக்கலாம். பக்தகா சகஸ்திரவதன புருஷஸ்வயஞ்சே நிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவகாங்கிற பாதுகா சகஸ்திரத்தில பாதுகையினுடைய பெருமையை சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ராமானுஜன் என்று சொல்லுமே. நம்முடைய ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சதுரான் சதுரக்ஷரி காயத்ரி 4 அக்ஷரங்களை உடையதான காயத்ரி மந்திரம் மாதிரி ராமானுஜ மந்திரம் திருநாமம். அது சொல்லிட்டாக்க நம்முடைய ஞானம் வரும், நித்தியமான கர்மாவை செய்த பலன் வரும், நைமித்திகமான கர்மாவை செய்த பலன் வரும், காமியமான பலனை செய்ததான பலனும் வரும். இதுக்கு தனித்தனியா எந்த விதமான காமிய கர்மாக்களையும் செய்ய வேண்டாம். ராமானுஜருடைய திருநாமம் ஒன்றே போதும் ராமானுஜன் என்று சொல்லுவேன் சாதிச்சார். அந்த கிரமத்துல பகவத் ராமானுஜர் நாமம் தியானம் பண்ணிட்டு அவர் வழிவந்த ஆச்சாரியர்களுடைய துணை கொண்டு ராமானுஜரிடத்துல நமக்கு பக்தி மேலும் மேலும் இந்த சமயத்துல வரணும்னு சொல்லுகிறேன். மேற்கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற அர்த்தங்களை எல்லாம் பெரியவாரிடத்துல கேட்டு அவகாசம் கேட்டு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும்படியா பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாக்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ரங்கநாயகே நமஹ. ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யாம் நமஹ.